நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கறத அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். தேவன் பரத்திலிருந்து யாருக்கு வேணா கொடுக்க முடியும். வானத்தில் இருக்கிற மன்னா வச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷிச்சார். எலியா சோர்ந்து போயிருக்கும் பொழுது அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து, போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி 40 நாள் நடக்க வைத்தார். தேவஜனமே, பரத்திலிருந்து தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் அது சித்தம் இல்லை. நாம கொடுக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க அதிக வல்லமை உள்ளவர். எதில் நம்ம தவறு இருக்கிறோம்? கர்த்தரை தேடாமல் இருக்கோமா? வேலையில் உண்மை இல்லாமல் இருக்கிறோமா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? அல்லது ஏழைகளுக்கு இறங்காமல் இருக்கிறோமா? அநேக குடும்பங்களில் ஆலயத்துக்கு போவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க. மாமியார், பாட்டி, வயசானவங்க யாராவது இருப்பாங்க. ஆனால் அவங்க ஆகாரத்துக்காக ஏங்கி தவிக்கிற நிலை இருக்கும். ஆனால் ஜெபம் என்னமோ அதிதீவிரமாக தான் பண்ணுறாங்க. தேவஜனமே, தேவன் நம்மளுடைய கிரியைகளை வைத்துத்தான் ஆசீர்வதிக்கிறவர். எதுல தவறி இருக்கிறோங்கிறத பாருங்க, சரிப்படுத்துங்க. நீங்க அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, நீங்களும் கடன் வாங்குவதில்லை.